பொறுப்பு துறப்பு. இந்த வீடியோவில் கூறப்பட்டுள்ள தகவல்கள் பொதுவான விழிப்புணர்வுக்காக மட்டுமே. இது மருத்துவ ஆலோசனையோ சிகிச்சையோ அல்ல. இரவு 10 மணி இருக்கும். போனை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது லேசா பசிக்குதுன்னு ஃப்ரிட்ஜை திறந்து ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் எடுக்கிறீங்க. சின்ன சாப்பாடு தானே, இதனால என்ன பெரிய ஆபத்து வந்துட போகுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் அதே நேரத்துல உங்க உடம்புக்குள்ள ஒரு ஆபத்தான ரகசிய மாற்றம் நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? மாலை 6 மணிக்கு சாப்பிடும் அதே உணவை இரவு 10 மணிக்கு சாப்பிடும்போது உங்க செல்களில் அது முற்றிலும் வேறுபட்ட மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இரவில் தாமதமாக சாப்பிடுவது ஹார்மோன்களை பாதித்து கலோரிகளை எரிப்பதை தடுத்து கொழுப்பாக சேமிக்க உடலுக்கு கட்டளையிடுகிறது என ஹார்வர்ட் பல்கலைக்கழக ஆய்வுகள் கூறுகின்றன. இரவில் சாப்பிடும்போது நம் உடலின் உறுப்புகளில் உண்மையிலேயே என்ன நடக்கிறது? வாங்க அறிவியல் பூர்வமாக பார்ப்போம். நம் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லும் சர்க்கேடியன் ரிதம் எனப்படும் 24 மணி நேர உயிரியல் கடிகாரத்தின் மூலமே இயங்குகிறது. சூரியன் மறைந்ததும் நம் மூளை தூக்கத்திற்கு தயார்படுத்த மெலட்டோனின் என்ற ஹார்மோனை சுரக்கிறது. ஆனா இங்கதான் ஒரு சிக்கல் இருக்கு. மெலட்டோனின் அளவு அதிகரிக்கும் போது கணையம் இன்சுலின் சுரப்பை குறைத்துக் கொள்ளும். இந்த நேரத்துல நீங்க சாப்பிடும்போது உடலால் இரத்த சர்க்கரையை சரியாக கையாள முடியாது. இதனால் மாலை உணவை விட இரவு நேர உணவிற்கு பிறகு இரத்தத்தில் சர்க்கரை அளவு 18% அதிகமாக உயர்கிறது. இது நாளடைவில் இன்சுலின் எதிர்ப்பு, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் டைப் 2 சர்க்கரை நோய்க்கு வழிவகுக்கும். இது மட்டும் இல்ல, பிரீகாம் பெண்கள் மருத்துவமனை ஆராய்ச்சியாளர்கள் தாமதமாக சாப்பிடும்போது கொழுப்பு திசுக்களில் என்ன நடக்கிறது என்று ஆய்வு செய்தார்கள். அதில் 2 அதிர்ச்சி தகவல்கள் தெரிய வந்துள்ளன. குறைவான கலோரி எரிப்பு. இரவில் உடலின் வளர்சிதை மாற்றம் மெட்டபாலிசம் குறைவதால் செரிமானத்தின் போது குறைந்த கலோரிகளே எரிக்கப்படுகின்றன. கொழுப்பு சேமிப்பு ஜீன்கள் ஆன் ஆகும். தாமதமாக சாப்பிடும்போது கொழுப்பை எரிக்கும் செயல்முறை லைப்பாலிசிஸ் குறைந்து புதிய கொழுப்பு செல்களை உருவாக்கும் செயல்முறை அடிப்போஜெனிசிஸ் அதிகரிக்கும். எளிமையா சொல்லணும்னா, நீங்க சாப்பிடுற அந்த இரவு உணவை நேரடியாக உடம்பில் கொழுப்பாக சேமிக்க உங்க உடம்பு தனக்குத்தானே ரீப்ரோகிராம் செய்து கொள்கிறது. இரவில் தாமதமாக சாப்பிட்டு தூங்கினால் மறுநாள் காலையில் வழக்கத்தை விட அதிக பசி எடுப்பதை என்றாவது கவனிச்சிருக்கீங்களா? அதற்கு அறிவியல் காரணம் இருக்கு. தூங்கும் நேரத்திற்கு அருகில் சாப்பிடும்போது 2 முக்கிய ஹார்மோன்கள் பாதிக்கப்படுகின்றன. லெப்டின், வயிறு நிறைந்து விட்டது என சொல்லும் ஹார்மோன் பெருமளவில் குறைகிறது. கிரெலின், பசியை தூண்டும் ஹார்மோன் திடீரென அதிகரிக்கிறது. இந்த ஹார்மோன் மாற்றங்களால் மறுநாள் நாள் முழுக்க உங்களுக்கு அதிக கலோரி கொண்ட நொறுக்கு தீனிகளை சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். சாப்பிட்ட உடனே படுக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? இரவில் வயிற்றின் செரிமான வேகம் இயல்பாகவே குறைந்துவிடும். நீங்க படுக்கும்போது புவியீர்ப்பு விசை இல்லாததால் வயிற்றில் இருக்கும் அமிலம் மேல் நோக்கி வந்து சைலண்ட் ஆசிட் ரீஃப்ளக்ஸ் மற்றும் ஆழ்ந்த தூக்கமின்மையை REM ஸ்லீப் டிஸ்ரப்ஷனை ஏற்படுத்தும். காலையில் எழுந்ததும் சோர்வாகவும் வயிறு உப்பசமாகவும் உணர்வதற்கு இதுவே முக்கிய காரணம். இதற்கான தீர்வு கடினமான டயட் கிடையாது, சரியான நேர மேலாண்மை மட்டுமே. 3 மணி நேர விதி, 3 ரூல். நீங்கள் தூங்குவதற்கு குறைந்தபட்சம் 2 முதல் 3 மணி நேரத்திற்கு முன்பே இரவு உணவை முடித்து விடுங்கள். லேசான உணவு. தவிர்க்க முடியாமல் இரவில் சாப்பிட நேர்ந்தால் சர்க்கரை மற்றும் எண்ணெயை தவிர்த்துவிட்டு சிறிதளவு பாதாம் அல்லது மிதமான சூடான பால் அருந்தலாம். உடல் கடிகாரத்திற்கு ஏதுவாக உணவு நேரத்தை மாற்றும்போது உங்கள் ஆற்றல், தூக்கம் மற்றும் உடல் எடையில் நல்ல மாற்றத்தை காண்பீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க. இரவில் தாமதமாக சாப்பிடும் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லேர்ன் அண்ட் தாட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க வழக்கமா இரவு எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.